ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. தான தர்மங்கள் செய்வதிலே மிகப்பெரிய சிறப்பு பெற்று இருந்த செல்வந்தனை பார்த்து ஒரு பிச்சைக்காரன் அகம்பாவமாக அதிகாரமாக, எனக்கு பசிக்கின்றது, பணம் 20 ரூபாய் கொடு என்று அதிகார தோரணையிலே கேட்க, அந்த செல்வந்தன் இவன் என்ன கொடுத்து வைத்தவன் போல் அதிகார தோரணையில் கேட்கின்றானே என்று கோபப்பட்டாலும் மனம் இழகி 5 ரூபாயை கொடுத்து போ என்று விரட்டி விடுகின்றான். பிறகு மற்றொரு பிச்சைக்காரன் அந்த செல்வந்தனை பார்த்து, ஐயா பசிக்கின்றது, சாப்பிட ஏதாவது தாருங்கள் என்று அன்புடன் ஆறுதலாக கேட்க, அந்த செல்வந்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து 20 ரூபாயை கொடுத்து சாப்பிடு என்று அனுப்பி வைக்கின்றான். அன்று சாயங்காலம் மற்றொரு யாசகன் அந்த செல்வந்தனை பார்த்து, ஐயா உங்களை மாதிரி ஆன்மீகத்திலே நாட்டமுள்ள, இறை அனுபவத்திலே ஊறியுள்ள கருணை மிக்க வள்ளல்கள் இருப்பதனால்தான் நாட்டிலே மாதம் மும்மாறி பொழிகின்றது என்று அன்புடன் ஆறுதலுடன் அவனை பார்த்து கூற, மிக்க மகிழ்ச்சி அடைந்த அந்த செல்வந்தன் அந்த யாசகனுக்கு வீடும் நிலமும் கொடுத்து தன்னுடனே இருத்தி கொண்டார் என்பது ஒரு கதையிலே கூறப்பட்ட சம்பவம். இந்த கதையிலே கோடீஸ்வரனாக, செல்வந்தனாக இறைவனை உருவகப்படுத்தி உள்ளார்கள். அதாவது பக்தன் இறைவனிடத்திலே என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாமல் கேட்பது முதல் வகை பிச்சைக்காரனின் வகை. இரண்டாவது பக்தன் இறைவனிடத்திலே எனக்கு பசிக்கின்றது, சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று அன்புடன் ஆறுதலுடன் கேட்கின்றான். அவன் இரண்டாவது வகை பக்தன். மூன்றாவது வகை பக்தன், நான் உன்னை சரணடைந்தேன், எனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியும், ஆகவே நான் ஏதும் கேட்கவில்லை என்பது மூன்றாவது வகை பக்தனின் நிலையாகும். இந்த மூன்றாவது பக்தனின் நிலையையே இறைவன் விரும்புகின்றார். அந்த மூன்றாவது பக்தனுக்கே இறைவனின் திருவடி நிழல் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய். ஆடிய திருப்ப